அரசை கண்டித்து தமிழகத்தின் ஆளும் கட்சியும் முக்கிய எதிர்க்கட்சியும் ஒரே நேரத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவிலிருந்து ஆட்சி மற்றும் கட்சியை கவனிப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாவட்ட செயலாளர்கள் சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறை திமுக ஆட்சியும் தான் என நம்பிக்கை. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று இபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம். எடப்பாடி பழனிசாமி எடுக்கப்படும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவதாகவும் நிர்வாகிகள் வாக்குறுதி. கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம். திருச்சி, சேலம், கடலூரில் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் போராட்டம். நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை துறைமுகத்திற்கு மீண்டும் கப்பல் சேவை தொடக்கம். 5000 முதல் 7500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம். வேலூரில் பார்வையற்ற தம்பதியினர் இறங்கும் முன்னரே பேருந்தை இயக்கியதாக எழுந்த புகார். அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் பணியிடை நீக்கம். நீலகிரியில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது அறுந்து விழுந்த மின்கம்பி. மின்சாரம் பாய்ந்து ஓட்டுநர் உயிரிழப்பு. பின்கதவு வழியாக இறங்கி உயிர் தப்பிய பயணிகள். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா தொடக்கம். மலர் கண்காட்சி மற்றும் பல்வேறு விதமான போட்டிகளை நடத்த ஏற்பாடு. ஆவணி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை கோவில் நடை. நாளை முதல் வழக்கமான நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறும் என அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டமன்றங்களுக்கு தேர்தல் எப்போது? இன்று பிற்பகல் 3 மணிக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். புவியை கண்காணிக்கும் EOS-8 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது SSLV-D3 ராக்கெட். 475 கிலோமீட்டர் புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம். இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 800 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டுக்கென எந்த சிறப்பு திட்டமும் அறிவிக்கவில்லை என்றும் கண்டனம். முதலமைச்சர் எழுதிய தென் திசையின் தீர்ப்பு என்ற புத்தகம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெளியீடு. திமுக முப்பெரும் விழா நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை. சென்னையில் கூடியது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம். கட்சியின் அதிகாரங்களை பரவலாக்கும் நிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.